வணக்கம், நான் தான் உங்கள் கலை. இன்று நம்மோட கலந்துரையாடல் வந்திருப்பவர் பாண்டிச்சேரி மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவரும் 2 உலக சாதனை படைத்தவருமான கிரிக்கெட் ஜாம்பவான் திரு சாந்தமூர்த்தி அவர்களோட நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நேர்காணல். வணக்கம். 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 சிஏபியில் இப்போ லீக் மேட்ச் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. தாமோதரன் அவர்கிட்ட நம்ம பல முறை லீக் மேட்ச் நடத்துன்னு சொல்லும்போது அவர் நான் லீக் மேட்ச் நடத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அசோசியேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் போகனே தவிர லீக் மேட்ச் நடத்த மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி லீக் மேட்ச் நடத்த வந்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் லீக் மேட்ச் நான் நடத்த மாட்டேன், அகாடமியிலேருந்து தான் பசங்களை எடுத்து ஆட வைப்பு தான் அங்கே சொல்லிட்டு இருந்தார். அதேமாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பலதட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ லீக் மேட்ச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த சிஏபி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னாக்கா ஒரு லீக் மேட்ச்னாக்கா ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, அந்த கிளப்புக்கான ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்க அந்த பசங்களுக்கு ஃபுல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, அந்த பசங்களுக்கான ஷூலேருந்து, அவங்க ஒயிட்ஸ்லேருந்து, மற்றபடி டெய்லி அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு, அவங்களுக்கு ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே அந்த கிளப் பார்த்துப்பாங்க. அவங்க ஒரு இன்ஜுரி ஆச்சுனாக்கா அந்த இன்ஜுரிக்கான இன்சூரன்ஸும் அவங்க பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஒரு ஒர்க்குக்காகவோ பார்த்திங்கனாக்கா ஒரு கிளப் செக்ரட்டரியாகவே பார்க்கலாம். ஒரு கிளப் செக்ரட்டரின்றவர் அந்த பிளேயரை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிற அளவுக்கு வரைக்கும் அந்த கிளப் செக்ரட்டரிக்கான பவர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கனாக்கா அவங்க முழுக்க சிஏபியில் இருக்கிற மெம்பர்ஸே கிளப் வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே இந்த பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் விளையாடின பிளேயர் எந்த ஒரு பிளேயருக்கும் அசோசியேஷன் சைட்லேருந்து ₹1 கூட கொடுக்கப்படல. ஓகேங்களா? பிசிசி ஆன பிளேயருக்கு மட்டும்தான் இங்கே ஃபண்டிங் வந்திருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 16வது பிளேயர், இப்போ ஒரு டீமுக்கு 15 பேர் எடுக்கிறானாக்கா 16வது பிளேயருக்கு கூட ₹1 கொடுக்கல. ஓகேங்களா? இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த அசோசியேஷனு இப்போ லீக் நடக்க சொல்கிறாங்க. லீக் நடக்கிறதுனால பிளேயருக்கு எந்த வகையில் இது உதவுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த கொஷின், இப்போ தாமோதர் அவர் நடத்துகிற அந்த லீக் மேட்ச் ப்ரொஃபஷனலாக இருக்குமா இல்லை அன்ப்ரொஃபஷனலாக இருக்குமா? ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. இது உலக வரலாற்றிலே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு லீக் நடத்துறது, ஒரு அசோசியேஷன் செலெக்ஷன்றது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. 25 வருஷம் 30 வருஷம் ஆட போகுது அந்த கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணி. எந்த ஒரு அசோசியேஷனும் லீக் மேட்சுக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணதே கிடையாது. ஒரு கிளப்பு அவங்க ஒரு நெட்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த நெட்ஸுக்கு அந்த பிளேயர் எந்த பிளேயர் வாண்டடோ அந்த பிளேயர் அங்கே அவங்க டீம் எதிர்க்கு அவங்க போட்டு காட்டு அந்த லீக் மேட்சுக்கு செலக்ட் ஆவாங்க, அந்த கிளப்புக்கு செலக்ட் ஆவாங்க. ஆனால் இங்கே முழுக்க அசோசியேஷனே அறிவிக்கிறாங்க. இது பாண்டிச்சேரி பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி, அது சிஏபியில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் வருன்றாங்க. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளப்பு செலக்ட் பண்ணி அந்த கிளப் செக்ரட்டரி தான் அந்த பிளேயர்ஸ்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் வாங்கி அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அசோசியேஷனில். இங்கே நம்ம புதுசாக இருக்குது. அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரௌண்டுக்குள்ளே காலத்தை வைக்க முடியும். இது எப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணிட்டு பார்த்துறீங்களா? இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு இதுக்கு போகிறோம்னாக்கா ஒரு புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த அசோசியேஷன் உள்ள காலத்தை வைக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு பிளேயர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த ரிஜிஸ்டர் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கணக்காட்டுறதுக்கு. ஓகேங்களா? இது ப்ரொஃபஷனலிசமே கிடையாது, ப்ரொஃபஷனலே கிடையாது. இது கிரிக்கெட்டுனாக்கா ப்ரொஃபஷனலாக ஒரு கிளப்பு தான் ஒரு டீம் எடுக்கும். அவங்க தான் இதுக்கு கிளப் லீக் மேட்சஸ் விளையாடுவாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இதுமாரி நான் என்னுடைய வரலாற்றில் நான் இதுமாரி நான் ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ சிஏபியில் ஒரு லீக் செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல முறை அவங்க வெப்சைட்லையும் சரி, ப்ரெஸ்லையும் சரி ஓப்பன் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமோ இல்லை அங்கே எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் கனெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல் வருஷம் இதேமாரி தான் நான் பார்த்துட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போனேன். கிரவுண்டுக்கு போய் நின்று லைனில் நிற்க வச்சாங்க. எல்லாரையும் நிற்க வச்சு ஒருத்தவங்களாம் பவுலிங் போட வச்சாங்க, ஒருத்தவங்களாம் பேட்டிங் பண்ண வச்சாங்க. அப்போ நான் போய் பவுலிங் போட்டேன். நான் நல்லபடியாக தான் பவுலிங் போட்டேன். என் பால் நிறைய பால் பீட்டன் ஆச்சு. பீட்டன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு எனக்கு நியூஸ் வருது, சாந்தமூர்த்தின்னா ஒரு பால் பிச்சிலே போடலையாமே. பிச்சிலே போடலையா? என்னடா சொல்கிறேன்? இல்லை, உங்களுக்கு நீங்கள் பவுலிங் பிச்சிலே போடல, அதனால் நீ 80 பேர் கொண்ட குழுவில் அந்த 80 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அந்த செலெக்ஷனு ஃபஸ்ட் வருஷம் ஆனந்தபுரம் போச்சு டீம் அந்த செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே டீமே கிரவுண்ட் இல்லை. ஸோ இங்கே சிஎப்பில் கிரவுண்ட் இல்லாதனால இங்கேருந்து எல்லா பிளேயர்ஸையும் பஸ்ஸு வச்சு ஆனந்தபுரம் கொண்டு போனாங்க. அந்த 80 பேரில் என் பேர் இல்லை. எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா அது, நம்ம பீட்டன் தானே எடுத்தோம், பிச்சில் போடலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையிலே பவுலிங்கே போட தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பதில் எனக்கு இருந்தது.
என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மனவேதனையை உருவாச்சு அந்த இது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடக்குதுனாக்கா, இப்போ எங்கள் இதுமாரி அண்டர் 14 அண்டர் 16 சொல்லிட்டு செலெக்ஷன் கேம்ப் வைக்கிறாங்களா, அந்த செலெக்ஷன் கேம்பில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க போகிறானுங்க, ஒரு சொப்பமான அளவு தான் போகிறாங்க, ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாது. போகிறானுங்க பசங்க, அவனுடைய ஃபுல் எஃபெக்ட் போடுறானுங்க. எல்லா பசங்களும் போட்டோன்னே ஆனால் சார் கோச் சார் நான் நல்லா பவுலிங் போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் பசங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எனக்கு கிடச்சிரு உங்களுக்கு, நான் கிடச்சிருந்தா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு திரும்பி அவனுக்கு ஃபோனே வரல. என்னடா நான் விசாரிக்க அப்போ தெரியுது பார்த்தீங்கன்னாக்கா யார் பேருமே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகிற ஒரு 30-40 பேர் அங்கே செலெக்ஷன் போகிறானாக்கா 2 பேர் 3 பேர் தான் கிடைக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செலெக்ஷன் கேம்பில் ஒரு நார்த் இந்தியன் பசங்க ஒருத்தவங்க இருக்க மாட்டான். அதர் ஸ்டேட் பிளேயர்ஸோ இல்லை அவங்க படிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன்ஸோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் மேட்சில் விளையாட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நார்த் இந்தியன்ஸ் விளாட்றாங்க பசங்க. இதேமாரியே டிசப்பாயிண்ட் ஆகி கடைசி வரைக்கும் பசங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து பாண்டிச்சேரியில் விளாட்ற ஸ்ட்ரென்த்து அப்படி படிப்படியாக கொஞ்சம் வந்து நேர்ந்துருச்சு. அதுதான் இந்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி சொல்லி ஒரு சக்ஸஸாக அவங்க பண்ணலை. சக்ஸஸாக பண்ணலனாக்கா பசங்க வந்து கிரிக்கெட் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு அங்கே நடத்தலை, அவங்க பசங்க விளாடலை. இப்போ 30 பேர் வந்து செலெக்ஷன் போகிறாங்க, அதில் கடைசியாக வந்து 2 பேர் தான் வந்து அந்த மேட்சஸ் வந்து ஆடுறேன்னு சொன்னீங்க. அந்த பிளேயர்ஸ் எதன் அடிப்படையில் வந்து அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் அந்த 30 பேர் போகிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது வந்து ஒரு 15 பசங்கிட்ட வந்து ஃபோன் கால் வருது, கிரவுண்டுக்கு வாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த செலெக்ஷன் கிரவுண்டுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஏஓ டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏஓ டெஸ்ட்னு வச்சு பசங்க வந்து அந்த, ஏன்னா இதுக்கு முன்னாடி பசங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி அந்த ஓடன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதுலேயும் நல்லா ஓடுற பசங்க ஓடி ஒரு அளவுக்கு வரானுங்க. வரணும் பார்த்தா ஃபீல்டிங்கிற பேரில் அவனை கையை உடச்சிடுறாங்க. ஓகேங்களா, அவங்க மாதிரி கிட்ட நிற்க வச்சு அவங்க மாட்டு போட்டு அந்த பிளேயரை வந்து அதாவது எப்படின்னாக்கா அதை துன்பப்படுத்துகிற அளவுக்கு அந்த பிளேயரை விளையாட வைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த கேட்ச் இருக்குமா பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அவங்கள துன்பப்படுத்துகிற அளவுக்கு அந்த கேட்சிங் இது இருக்கும். அது இல்லாமல் அந்த பிளேயர்ஸை வந்து என்னென்ன பண்ணாக்கா வெளியே போவாங்கன்றதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. என்னன்னாக்கா இவன் வந்து லபான்னு பேசிகிட்டே இருக்கான், இது வந்து இவனால் வந்து கிரிக்கெட் விளையாட முடியாதுன்றாங்க. அதே நல்லா பேச முடியாமல் ஒரு பையனை பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இவன் டீமோட ஜெல்லாக மாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்குறாங்க. இதுலேயும் மீறி அவன் வந்து டீமில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரியில், நிறையா நல்ல விளையாட பிளேயர்ஸ் சீனியர் பிளேயர்ஸ் முதல் கொண்டு சொல்கிறேன், டீமில் விளையாண்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து உள்ளே கிரவுண்டு உள்ளே காணோம். என்னன்னு விசாரிச்சா தான் தெரியுது, அவர் மேலே பார்த்தாக்கா பெட்டிங் வைக்கிறாரு. பாண்டிச்சேரி பசங்க மட்டும் தான் பெட்டிங் வைக்கிறாங்க. இது வரைக்கும் அவுட் சைட் பிளேயர் எந்த பிளேயரும் பெட்டிங்னு போவே இல்லை. ஆனால் பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பசங்க கிட்ட பெட்டிங்கில் வெளியே போயிருக்குது. அந்த அளவுக்கு அந்த பெட்டிங் சொல்லிட்டு வெளியே அனுப்புறது நிறையா இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி பிளேயர்ஸை வந்து இவங்க வந்து சப்ஸ்டியூட் வைக்கிற அந்த 2 பேர் வராந்துறீங்களா, அந்த 2 பேரை மட்டும் தான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க சப்ஸ்டியூட்டுக்காக. ஏன்னா பாண்டிச்சேரி பேர் இருக்குன்றதுக்காக. மற்றபடி விளாட்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்று அப்படியே எல்லாரும் வெளியே அனுப்பிடுறது தான் அவங்களுடைய எய்மாகவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து சிஐபி வந்து ஒரு லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட்டு சிஐபி வந்து ஒரு பிசிசியோட ஒரு மெம்பர். இதே தான் வந்து பக்கத்து மாநிலமான டிஎன்சியும் வந்து பிசிசிஐ மெம்பர். ஆனால் அந்த டிஎன்சியில் பாருங்கள், அங்கே சென்னை லீக்லேயே வந்து 6 டிவிஷனில் மொத்தம் 150 டீம் விளாட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மொத்தம் அவங்களுக்கு 37 டிஸ்ட்ரிக்ஸ் வருது. 37 டிஸ்ட்ரிக்ஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து பல டிவிஷன்ஸ் மேட்ச் ஆடுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நாங்கள் இப்போ சேலத்தில் பாருங்கள், சேலத்தில் வந்து மொத்தம் 5 டிவிஷன்ஸ் இருக்குது. 5 டிவிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த முறையெல்லாம் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணி தான் பிளேயர்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலம் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ் ஆனாலும் மினிமம் வந்து ஒரு 5 to 6 lakhs வந்து அப்ராக்சிமேட்லி ஆகும். ஸோ அவங்களாலே இவ்வளோ லெவல் மேட்சஸ் நடக்குதுன்னா பிசிசிஐ வந்து வருஷத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரிக்கு இது வரைக்கும் வந்து 89 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு லீக் மேட்சை கண்டக்ட் பண்ணல. ஆனால் இந்த வருஷம் தான் லீக் மேட்சை கண்டக்ட் பண்ணுறது. ஆனால் அந்த லீக் மேட்ச் பாருங்கள், ஒன்லி வந்து 12 டீம் தான் லீக் மேட்ச் டீம் கொடுத்து விளையாட வைக்கிறது. ஸோ இப்போ இந்த 12 டீம் லீக் மேட்ச் கொடுத்து விளையாடலாம், எப்படி வந்து பிளேயர்ஸ் உருவாவாங்க? இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே இவர் கிரிக்கெட்டை பற்றி ஆனால் அனுபவம் இருக்கா, இல்லை கிரிக்கெட்டை பற்றி தெரியுமா, இல்லை அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே மண்டையில் மேலே மூளை தான் இருக்குதா, இல்லை முட்டியில் மூளை இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த இன்டர்வியூவில் பார்க்கலாம், நம்ம வந்து பிசிசிஐயில் வந்து 27வது இடத்துல வரோம், நம்ம கூடிய விரைவில் சாம்பியன் ஆகிடுவோம், ரஞ்சி டிராஃபி சாம்பியன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது எந்த வகையில் சாத்தியம்? இப்போ இதை நீங்கள் இவ்வளோ உதாரணம் நீங்கள் சொல்கிறீங்களா, இது முழுக்க உண்மை. இப்போ இந்த 12 டீம் தான் லீக் நடத்தப்படுன்றாரு. அங்கே ஒரு கிளப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளப்லேயே வந்து 48 கிளப்பு வச்சு நடத்துகிறாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து ஆடுற ஒரு பிளேயர் நடராஜா அதுமாரி தான் போய் தமிழ்நாடு விளையாடி அவன் இந்தியாவில் போய் அப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது.
இங்கே 12 டீம் வச்சு நடத்துறது உனக்கு என்ன நீ பிளேயர்ஸை கொண்டு வர முடியும்? பல டீமு கொடுத்தா தானே பிளேயர்ஸ் உருவாக்க முடியும். பல பேருக்கு பொறுப்பு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பொறுப்பு மூலிமா அவங்க ஒருத்தவங்க ஒரு கிளப்பை பார்த்து அந்த ஊரில் அலைஞ்சி ஒரு நல்ல பிளேயராக பார்த்து தேர்ந்தெடுத்து அவனுடைய அந்த பையனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த கிளப்பு அவன் ஜெயிக்கணும்னு அவன் பாடுபடுவான், அந்த கிளப் செக்ரட்டரி. அது மூலிமா தான் ஒரு பிளேயராக உருவாகி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நடராஜ், ஒரு உதாரணம் நடராஜ் சேலத்தில் நடராஜ், அவன் பார்த்தா ஜெயபிரகாஷ் அவங்க ஃப்ரெண்டு. அவனால தான் இப்போ அவன் இந்தியா விளாட்றான், ஐபிஎல் விளாட்றான். ஏன்னாக்கா அந்த நண்பன் அவன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளாட்றப்ப அவன் பார்த்து பரவாயில்ல இவன் நல்ல பவுலிங் போகிறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு நண்பனோட முயற்சியால் அவன் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கிறான்னு பார்த்தீங்களா. இது எப்படி சாத்தியம்னாக்கா இதுமாரி ஒரு கிளப்பு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் ஒரு கிளப் செக்ரட்டரி அவர் எடுத்து அது பண்ணாக்கா இதுதான் சாத்தியம். இங்கே ஒன்றுமே இல்லாமல் கிளப்பு அவங்களே வச்சுக்கின்னு கிளப்பு செக்ரட்டரி அவங்களே வச்சுக்கின்னு 12 டீம் வச்சுக்கின்னு என்ன சாதிக்க முடியும்? ஒன்றுமே சாதிக்க முடியாது. சும்மா நேம் காட்டலாம். அந்த நேம் காட்டுறதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்க, சும்மா இப்படி காட்டிட்டு பாண்டிச்சேரியில் பிளேயரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் கொண்டு வந்து ஆடுறதுக்கு திரும்பியும் ஒரு வழிவகுக்கிறாங்க இந்த சிஏபி. அண்ணா, இவர் தாமோதரனை எப்போ அவரை பற்றி கேட்டாரோ அவங்க பரவாயில்ல சொல்கிறது, சென்னையில் வந்து அவர் லீக் டீம்லாம் வச்சுருக்காரு, அந்த அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தில் தான் அவர் அசோசியேஷனாக ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் எங்களை பார்க்கும்போது உண்மையிலே அவர் சென்னை லீக்கில் எப்படி வந்து அவர் டீம் ரன் பண்ண எனக்கு உண்மையிலே எனக்கு புரியலை. ஆனால் அங்கே சென்னை லீக்கில் ஒரு டீம் எப்படி வந்து ஒரு பிளேயர்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி ரன் பண்ணுவாங்க, அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சென்னை லீக் நீங்கள் ஆடி இருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 2001 நான் சென்னை லீக் விளையாடிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளேயர்ஸ் அவங்க பார்க்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து நல்ல ஒரு பிளேயர் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவங்க பிளேயரை தூக்கி வச்சு பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க பிளேயரை வந்து மாறுதட்டி பேசுவாங்க. கடந்த நான் வருஷமாக விளையாடிட்டே வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய 2011 வந்து ஒரே மேட்ச்சில் வந்து நான் வந்து 7 மேட்ச்சில் 48 விக்கெட் எடுத்தேன். அதுதான் என்னுடைய திருப்பு முனை. அந்த டிவிஷனில் நான் ஒரு மேட்ச்சில் 7 மேட்ச்சில் 48 விக்கெட் எடுத்து சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா 8 விக்கெட் வருது. அந்த பார்த்தீங்கன்னாக்கா அதோட என்னுடைய கிரிக்கெட் கேரியரே மாறிச்சு. அது வரைக்கும் நான் வந்து ஒரு கம்பெனிக்காக அப்பாயின்மெண்ட், அதாவது கிரிக்கெட் விளாட்றதும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அது மூலமே நான் கல்யாணம் நடந்தது. இது எல்லாமே கிரிக்கெட் சார்ந்தது தான் சொல்கிறேன். ஒரு பிளேயருக்கு எப்படிலாம் வாழ்க்கை முன்னேறுதுன்றது சென்னை லீக்கில் நிறைய அனுபவம் இருக்குது. அந்த எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுனாக்கா எனக்கு வந்து லாஜிஸ்டிக்கு டாப்லி லாஜிஸ்டிக்னு சொல்லிட்டு நான் 4th டிவிஷன் விளாட்றப்ப அந்த டீமில் விளாட்றப்ப எனக்கு அந்த டீம்லேருந்து எனக்கு ஜாப் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அந்த ஜாப் மூலிமா நான் எனக்கு வந்து ஒரு பிளேயராக இருந்தது. ஒரு அடுத்தது வந்து ஒரு குடும்பஸ்தன் ஆனேன் கிரிக்கெட் விசாரணத்தில். அப்படியே விளையாடிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வரது எம்சிசி கிளப் விளாட்னேன். இந்தியாவிலே ஏஷியாவிலே ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிளப் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தாக்கா படிப்படியாக நான் வந்து ஒரு கிளப் கிரிக்கெட் விளையாடி ஒரு மேட்ச்சுக்கு நான் 25,000 வரைக்கும் நான் வாங்குற அளவுக்கு கிளப் கிரிக்கெட்டில் எனக்கு வந்து ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிச்சு இந்த கிளப் கிரிக்கெட்ஸ். இது இல்லாமல் நான் வந்து எம்சிசி விளாட்றப்ப என்ன அவங்க வந்து பத்ரிநாத், பாலாஜி, ஹேமங் பதானி இவங்க கூட எனக்கு வந்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் விளையாடுறது கூட எனக்கு வந்து இந்த கிளப் கிரிக்கெட் ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளப் கிரிக்கெட் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து ஏற்றத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வழி வந்து இந்த கிளப் கிரிக்கெட். ஆனால் இந்த கிளப் கிரிக்கெட்டு இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இந்த கிளப் கிரிக்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்னை லீக்கில் உங்களுக்கு இவ்வளோ அனுபவம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக தாமோதரன் அவருக்கு வந்து சென்னையில் ஒரு டீம் இருக்குது, லீக் டீம் இருக்குது, கிளப் டீம் இருக்குது. கண்டிப்பாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாரு. அவர் அப்ரோச் பண்ணார் அவங்கள. என்னை பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து நிறைய மேட்ச் 5 எடுத்துருந்தப்போ எல்லா 5க்கும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி சொந்தம் பற்றி நான் உன்னை வந்து ஸ்ரீலங்காவில் ஆட வைக்கிறேன், ஒன்று கவுண்டிக்கு அனுப்புகிறேன், நீ அடுத்த வருஷம் வந்து எனக்கு விளாடு. எத்தனை தடவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் விளாட்ல. ஏன் நான் விளாட்லனாக்கா நான் எம்சிசி கிளப்புக்கு விளாட்றப்போ சேப்பாக் டீமுக்கு விளாட்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய டீமுக்கும் எம்சிசிக்கும் மேட்ச் விளாட்றப்போ அந்த மேட்ச்சில் 5 விக்கெட்டு தாமு சார் டீம் தோத்துட்டார். ஓகேங்களா. தோற்ற உடனே ஒரு பிளேயர் டெல்லியிலேருந்து வர வச்சுருந்தாங்க. அந்த பிளேயர் மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தவங்களா கிளம்பி போயினே வந்துட்டாங்க. அந்த பையன் மட்டும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து தனியாக உட்காந்துருக்கான். என்னென்ன போய் கேட்குறப்ப எனக்கு இது தெரியுன்றதுனால அவன்கிட்ட போய் பையா இது அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ இதுமாரி மேட்ச் கூட்டாங்க, நான் வந்து மேட்ச் தோத்துட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சு வரத்துக்குள்ள டீமே காணா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப பேசப்பட்டான். நான் வந்து இந்தியா விளையாடிருக்கேன், இவர் கூட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சென்னை லீக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவர் கூட்டத்துக்கு இங்கே வந்ததுக்கு கடைசியில் பார்த்தாக்கா தோத்துன்றோடனே ஆளையே காணா, நான் எப்படி திரும்பி போய் போகிறது, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தாருன்னு சொன்னாங்க, அதுவும் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் நான் சென்னை லீக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் வந்து அது இந்தியா அண்டர் 19 விளையாடினவர். இந்த அளவுக்கு அவர் வெக்ஸ் ஆகிட்டு திரும்பி டெல்லி அவர் தன் ஓன் காசுலேயே கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார்.
இதை நேரில் பார்த்த அனுபவம் எல்லாமே அங்கே இருக்குது. அது இல்லாமல் அங்கே சென்னையில் இருக்க கிளப் செக்ரட்டரிஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஜாபை நம்பி போனாக்கா நீ நடுவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கடைசி வரைக்கும் என்னுடைய டிஎன்சி லீகில் நான் தாம் சாருக்காக எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மேட்சையும் விளையாடுறதே கிடையாது. ஆனால் தாமோதரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் மேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறாரு. ஒன்லி 12 டீம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காரு. பாண்டிச்சேரியில் வந்து யாருக்குமே வந்து டீம் வந்து கொடுக்கல, யாருக்கும் மெம்பர்ஷிப் கொடுக்கல. அவர் தொடர்ந்து வந்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற பிச்சைக்கார பசங்களுக்கு யாருக்குமே நான் டீம் கொடுக்க மாட்டேன், இங்கே இருக்கிறவங்க டீம் கொடுத்தேன்னா நான் வந்து வெளில யார்கிட்டே வந்து விற்றுட்டு போயிடுவானுங்க, இவங்களுக்கு கிரிக்கெட்டே வந்து கிளப்பு மேட்ச்சை நடத்த தெரியாது, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்கிறாரு. அந்த வாதத்தை வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு வேளை அப்படி டீம் இங்கே யாருக்குமே நடத்த தெரியலனா உங்களை மாதிரி இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு பிளேயர்லாம் உருவாகிருக்க முடியாது. உண்மையிலேயே இங்கே இருக்கிற கிளப் நிர்வாகிகளுக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றி தெரியாதா, இல்லை அவங்க நடத்த தெரியாதா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி கிரிக்கெட் கிளப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1968 இங்கே லீக் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியாமையா வந்து 2015 வரைக்கும் லீக் நடந்தது பாண்டிச்சேரியில். அப்படிலாம் ஒன்றே சொல்கிற மாதிரி கிடையாது. இங்கே பாண்டிச்சேரியில் ஏற்கனவே லீக் மேட்ச்லாம் நடந்தது, முறையாக நடந்திருந்தது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பிளேயர்ஸ் உருவாயிருக்காங்க. சொல்லப்போனாக்கா வந்து ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நேம் சொன்னாக்கா இந்திரமோகன், சென்னையில் போய் இந்திரமோகன் அவர் விளையாட போய் கேட்டோம்னாக்கா அவ்வளோ பேர் வந்து இந்திரமோகன் எப்படிப்பட்ட பிளேயர்னு சொல்லுவாங்க. அவர் அந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு, அவருக்கு வந்து ஒரு கிளப் மேட்ச் விளையாடுறதுக்கு நல்ல காசு வாங்கினார் இந்திரமோகன் அவர் ஒருத்தர். பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜில்பர்ட் அண்ணன், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சரண் அண்ணன், அருண் பிரதாப் அண்ணன். அருண் பிரதாப் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் கிளப்பில் விளையாடினவர் யுஏஇயில் துபாயில் போட்டு அந்தளவுக்கு கலக்கிறார். ஜருக்கு இப்பயும் விளையாடுறாப்புல, ஜருக்கு இப்பயும் யுஏஇயில் விளையாடிட்டு இருக்காரு. அவரும் நல்ல விளையாடிட்டு இருக்காங்க. நானும் நல்ல பிளேயர் விளையாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் வந்து பிளேயர்ஸ் நல்லா இருக்குது, கிளப்பும் நல்லா தான் இருந்தது. யார் வர வரைக்கும்? தாமரம் வர வரைக்கும். தாமரம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டிபேட் பாலிட்டி ஆகி போய் லீக் மேட்ச் வாங்க நடக்காமல் எல்லாமே ஸ்டாப் ஆகி போய் பிளேயர்ஸுக்குள்ளே டிஃபெண்ட் ரூல் ஆகி போய் பாண்டிச்சேரி பிளேயர்ஸே வந்து லீக் விளையாடாமல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் முழுக்க சூப்பரான பிளேயர்ஸ் இருக்காங்க. கிளப் ரன் பண்ணுற அளவுக்கு நிறைய செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அவங்க சொந்த காசு போட்டு அந்த டைமில் பிரமாதமாக நடத்துனாங்க லீக் மேட்சஸ் கிளப்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம பேட்டியோட இறுதி நிலைக்கு நம்ம வந்துருக்கிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக் மேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணணும், அந்த லீக் மேட்ச் எப்படிலாம் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாந்தமூர்த்தி அவர்களுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்தாரு. நாளைக்கு நம்ம விவாதிப்போம். நன்றி.